பிரவீன் கேஜி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு காட் கான்செப்ட் இல்லைன்னு ஒரு வீடியோவில் சொன்னீங்க, பட் பைபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. நல்ல கேள்வி தான். பைபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், பகவத்கீதா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், முஸ்லீம் உடைய கான்செப்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, முகமது நபிகள் நாயகம் அவருடைய ஒய்ஃப் கதீஜா, அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல். ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். ரொம்ப அவங்கள பற்றி வாசிக்க த்ரில் ஆகும் எனக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்க வேண்டியதானே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ நான் காட் கான்செப்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது, பைபிள் கான்செப்ட்ஸை நான் பற்றி பேசக்கூடாது, அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லையே. நான் பிறந்தது கிறிஸ்தவ மதம், அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, என்னை சுற்றி உள்ளவங்க நல்ல ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ ஆம் அ பர்சன் ஹூ லவ்ஸ் மை இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா அதுக்காக நான் பைபிள் கான்செப்ட் அல்லது மற்ற ரிலிஜனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு இல்லை. ஓகே, பாஸ்கோ வாசன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லிவிங் பியாண்ட் 60 years இஸ் அ கர்ஸ். எந்த வீடியோக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, வயதான காலத்தின் மறதி நோய் அப்படின்ட்டு நான் பேசினதுக்கு 60 வயசுக்கு மேலே வாழ்கிறதே ஒரு சாபம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, மேடம் இந்த மறதி நோய்க்கு மறதி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன டேப்லெட் சாப்பிட்ட வேண்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் 60 வயதுகள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் 63 வயது முடிந்து விட்டது. வயதான காலம் எல்லோருக்கும் வரும். வயதான காலத்திற்கே உரிய உடல் உபாதைகள் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு எல்லோரும் நினைப்பாங்க. எல்லோரும் ஒரு காலத்தில் போய் சேர்றது தான். ஆனால் வயதான காலங்களில் தொடுவது, நம்ம 60 வயதுகளில் வாழ்வது ஒரு கர்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை. 60 வயதுகளில் நல்ல திறமையாக வாழலாம். புத்தாலாம் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார், 89 வயது வரை அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு ராஜாவுடைய மகன். இந்த ராஜாவுடைய ப்ரொடெக்ஷன் அவருக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மாதிரி அவரை சிலுவையில் அறைந்து கொல்வதிலிருந்து அவர் தப்பினார். ஓகே, அவரும் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுடைய கான்செப்ட்ஸும் அவருடைய கான்செப்ட்ஸும் ஒன்று தான். பலி கொடுக்கறதுக்காக, யாகத்திற்காக பிடித்து வைத்திருக்கிற ராஜாக்கள் பிடித்து வைத்திருக்கிற அந்த பல மிருகங்களை கூட அவருடைய சீடர்கள்லாம் போய் அவிழ்த்து விட்டுருவாங்க. ஆனாலும் அவர் ஒரு பவர்ஃபுல் கிங்குடைய மகனாக இருந்ததுனால அவர் வயதான காலம் வரை 89 வயது வரை 2000 வருஷத்துக்கு முன்னாலே நல்லா வாழ்ந்து ஒரு இயற்கையாக இறந்த ஒரு மனிதர் அவர். ஸோ நம்மளும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஹெல்த்தி ஏஜிங், ஹெல்த்தி லாஞ்சிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் ரொம்ப ஹெல்த் சர்க்கிள்ஸில், மெடிக்கல் சர்க்கிள்ஸில் அது ட்ரெண்ட் ஆகுது. 63 வயதுகளில் எப்படி உடலை நல்லா வச்சுக்கிடலாம், இதுக்கு ஒரு பயங்கர டிசிப்ளின் வேணும், இதுக்கு ஒரு மென்டல் மேக்கப் வேணும், சில சப்ளிமெண்ட்ஸ் வேணும், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வேணும். இதை பற்றியெல்லாம் நம்ம வாசிப்போம். நம்ம என் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிந்து கொள்ளணும். 60 வயதுகளை தொடும், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் திறம்பட இளமையாக வாழலாம். முன்னால் ஆன்டி ஏஜிங்க்கு என்ன பண்ணாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, டை போட்டுக்குவாங்க, முகத்தில் நல்லா மேக்கப் போட்டுக்குவாங்க, போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி கூட மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இளமையாக இருப்பதற்காக பண்ணிக்கொள்வார்கள். ஆனால் இப்போ ரொம்ப சிம்பிளாயிடுச்சு. டேவிட் சின்க்ளேர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார், நான் 20 வயசு என் வயசை குறைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. எஸ், இதை பயாலாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாங்க பல்வேறு டெஸ்ட் மூலமாக. எஸ், ரிவர்ஸ் ஏஜிங் இன் த ரிவர்ஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரையன் ஜான்சன் ஒரு மல்டி மில்லியனர் இருக்கிறாரு. இவரும் அதில் நிறையா ரிசர்ச் பண்ணி அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பிஹெச்டிஸ். இப்போ ரிசர்ச் எல்லாம் இதில் தான் போகுது. வாழ்நாளை நீடிக்கணும், நல்லா வாழணும். அந்த நல்லா வாழும்போது அந்த ஏஜிங்குடைய எஃபெக்ட் இல்லாமல் அதை நல்லா சந்தோஷமாக, உடல் நலமாக, இளமையாக வாழணும் அப்படிங்கிறதுல நிறைய ரிசர்ச் போகுது. ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். இதை பற்றி நிறைய ரிசர்ச் போகுது. நான் எல்லாத்தையும் ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்கிறேன். வயதான காலத்தில்
ரொம்ப இமோஷ்னல் ஆகக்கூடாது. நிதானம் வேணும், அமைதி வேணும். சின்ன வயசில் உடம்பில் ஒரு பரபரப்பு இருக்கலாம். இது பாரதி கூட அழகாக ஒரு இதில் சொல்லியிருப்பார், வயதான காலத்திற்கே உரிய நிதானம் எனக்கு வேணும். வயதானவர்கள் அப்படின்னாலே பரபரப்பாக இமோஷனலாக இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் அதில் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஒர்க்கிங் மெமரி நல்லா இருக்கணும். ஒர்க்கிங் மெமரி தான், மறதி நோய் வரக்கூடாது. நான் யார், நான் பிறந்ததுலேருந்து இப்போ நடக்கிறது வர அந்த ஒர்க்கிங் மெமரி என்னோட அழகாக வரணும். என் பிள்ளை யார், என்னது, நான் எங்கே வேலை பார்த்தேன், எப்படி போனேன், என்னென்ன வாழ்க்கை எல்லாத்தையும் சுச்சுவேஷனை நான் கடந்து வந்தேன், யார் யாரெல்லாம் மீட் பண்ணேன், இது ஒரு ஒர்க்கிங் மெமரி. இந்த ஒர்க்கிங் மெமரி எப்போ நல்லா இருக்கும்னா, நம்ம இமோஷன்ஸை சுருக்கும்போது. சிலர் எதுனாலும் இமோஷன் ஆகுவாங்க, எதுனாலும் கோவப்படுவாங்க, எதுனாலும் பயந்துக்கிடுவாங்க, எதுனாலும் ஏதோ காதல் வயப்பட்டுருவாங்க, எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது எல்லாமே தவறு. உங்களுடைய ஃப்ராண்டல் ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் மனிதர்களுக்கே உரிய, குரங்குக்கு இந்த இடம் இருக்காது. குரங்குக்கு பூர்வத்துக்கு மேலே அப்படி பின்னால் போயிடும். மனிதர்களுக்கு தான் இந்த இடம் வெல் டெவலப்டாக இருக்கும். ஸோ திங்கிங், பிளானிங், ஸ்ட்ராட்டஜைசிங் பிரெயின் தான் இது. ஸோ இந்த பிரெயினை நம்ம வளர்க்கணும். மனிதர்கள், வயதானவர்கள் நிதானம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் மென்டல் மேக்கப் வேணும். இது எல்லாம் பேசிக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் நான் 2 கார்டியாலஜிஸ்ட், லீடிங் கார்டியாலஜிஸ்ட் பேசுகிறத கேட்டேன். டாக்டர் சொக்கலிங்கம் அண்ட் டாக்டர் தனிகாச்சலம். இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, உங்களை போட்டு நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள், உங்களுடைய லிமிட், உங்களுடைய தாங்கும் திறன் எதுன்ட்டு புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எதுவும் வராது, நான் நல்லா இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மென்டல் மேக்கப், தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் மென்டல் ஆட்டிடியூட்லேயே வாழுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வயதானவர்களுக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப தேவை. வயதானவர்கள் நிறைய வேலை செய்யலாம், ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஆனாலும் அந்த டென்ஷன் வந்துச்சுனாலும் சீக்கிரம் அதில் ஜம்ப் பண்ணிடுறது நல்லது. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும், கோபம் வரும், கவலை வரும். ஆனால் இதில் தாபரிக்காமல், இதில் அப்படியே லிங்கர் பண்ணாமல், மூளையில் இது சுற்றி சுற்றி சுழல் மாதிரி வராமல் இதிலிருந்து ஜம்ப் பண்ணிடுங்க. அப்போ என்னது, உங்களுடைய ஒர்க்கிங் மெமரி நல்லா ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் சொல்கிறாங்க, வியூ பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறையா வயதானவர்கள் எங்கள் காலத்தில் இப்படி, நாங்கள்லாம் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வியூ பாயிண்ட்லேயே நிற்பாங்க. உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஒவ்வொரு நாளும் ஒரு ஜென்ரேஷன் கேப் வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய பேரப்பிள்ளைகளுடைய வியூ பாயிண்ட்ஸை கூட நம்மளுடைய வியூ பாயிண்ட்ஸாக அந்த காலத்தில் அது சொல்லலாம், அதை ரெஃபரன்ஸாக எடுத்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த காலத்துடைய வியூ பாயிண்ட்டுக்கும் உங்களுடைய திங்கிங், உங்களுடைய கான்செப்ட்ஸ், உங்களுடைய ஐடியாஸை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும். இதெல்லாம் பேசிக். இது இருந்தால் வயதான காலத்தை எளிதாக, அழகாக, யூத்ஃபுல்லாக கிடக்கலாம்.